Example 5.16 பார்க்கலாம். Prove analytically that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and is equal to half of its length அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது, எஸ்டி அப்படின்ற லைன் செக்மெண்ட் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரையாங்கலுடைய ரெண்டு சைட்ஸோடைய மிட் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணால் வர லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த ட்ரையாங்கலுடைய தேர்ட் சைடு இருக்கு இல்லையா, அந்த தேர்ட் சைடுக்கு வந்து பேரலாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அது இல்லாமல் இதோட லென்த்தில் இது பாதி இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இது பேரலல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா இதோட ஸ்லோப்பும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். அப்போ நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ இதுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா கியூஆர் அப்படின்ற பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம இதை ஸ்லோப் கண்டுபிடிச்சிடுவோம். ஆனால் எஸ்டிக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும், அந்த ரெண்டு பாயிண்ட்டை நமக்கு தெரியணும். அதுக்கு வந்து இந்த எஸ்ஸும் டீயும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிக்யூ வந்து நமக்கு தெரியும், அதோடைய மிட் பாயிண்ட் தான் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த பியும் கியூவும் எடுத்து எழுதிக்கோங்க. பி பார்த்தீங்கன்னா ஏ கமா பி அண்ட் கியூ பார்த்தீங்கன்னா சி கமா டி. ஸோ இந்த நேம்லாம் நம்ம தான் கொடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் தெரியாது அப்படின்றதுனால நம்மளாம் வந்து ஏ கமா பி, சி கமா டி, இ கமா எஃப்னு சொல்லி நம்மளாம் கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த மிட் பாயிண்ட் எஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோன்னா மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, x1 + x2/2 y1 + y2/2. ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இது x1, இது y1, இது x2, இது y2வாக இருக்கும். நமக்கு எஸ் வேணும். ஸோ x1 + x2னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுவோம். இப்போ ஏவையும் சிஏயும் ஆட் பண்ணணும், /2 போட்டுக்கலாம். அப்புறம் செகண்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோம், அது ஃபார்முலாவில் அதே தான். y1 + y2னா இது செகண்ட் ரெண்டு, b + d /2ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எஸ்ன்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டீன்ற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா பியும் ஆரும் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஓகே, பின்ற பாயிண்ட்டும் ஆர்ன்ற பாயிண்ட்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். பி பார்த்தீங்கன்னா ஏ கமா பி அண்ட் ஆர்ன்ற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இ கமா எஃப். இது x1 y1, இது x2 y2ன்னு எடுத்துக்கணும். இப்போ டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ x1 + x2/2 y1 + y2/2. அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி /2 போடணும். அப்போ ஏவையும் இயையும் ஆட் பண்ணி /2 போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து இது ரெண்டு செகண்டில் இருக்கிறது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி /2. இப்போ பியையும் எஃப்ஐயும் p + f/2. அவ்வளோதான், டீன்ற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எஸ்டின்ற பாயிண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோன்னா நான் என்ன சொன்னேன், எஸ்டிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். அதுக்காக தான் இந்த பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எஸ்டிக்கு ஸ்லோப்பும் கியூஆருக்கு ஸ்லோப்பும் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலாக வருதுன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அது ரெண்டும் பேரலல்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்டிக்கு நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் எஸ்டி ஓகே கண்டுபிடிக்கலாம். அதுக்கு எஸ்ஸும் டீயும் நம்ம முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். எஸ் பார்த்தீங்கன்னா a + c/2 b + d/2 அண்ட் டி பார்த்தீங்கன்னா a + e/2 b + f/2. இது வந்து x1, இது y1, இது x2, இது y2. ஸோ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y2 - y1/x2 - x1. சரி, இப்போது y2 பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய y2. ஸோ b + f/2 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா b + d/2 ஹோல் டிவைடட் பை x2 பார்த்தீங்கன்னா a + e/2 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா a + c/2. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே டினாமினேட்டர் 2 தான் இருக்குது. அப்போ ரெண்டுத்துக்கும் சேர்த்து காமனாக 2 போட்டுக்கிட்டு நியூமரேட்டரை நம்ம அப்படியே டேரெக்டாக எழுதிக்கலாம். அப்போ b + f அப்படியே வந்துடும், மைனஸ் போட்டுட்டு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே மைனஸ் இருக்குது. அப்போ உள்ளே ஃபுல்லாக நமக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த +b வந்து -bயாக மாறும், இந்த +d வந்து -dயாக மாறும். அதை மட்டும் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணி போடுங்க. இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா சம்மே தப்பாயிடும். ஓகே, ஹோல் டிவைடட் பை அதே மாதிரி இது ரெண்டுத்துக்கும் நமக்கு வந்து 2 வந்து காமனாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். a + e ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கோங்க, மைனஸ் வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டுத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். +a வந்து -aவாக மாறும், +c வந்து -eயாக மாறும். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் 2 இருக்கிறத நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் +b -b கேன்சல் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல +a - a கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா f - d/e - cன்னு கிடைக்கும். f - d/e - c இது வந்து ஸ்லோப் ஆஃப் எஸ்டியோடைய வேல்யூ. இதை அப்படியே வச்சுக்கோங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் கியூஆர் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். Slope of QR
ஸோ க்யூவும் ஆரும் எடுத்து எழுதிக்கலாம். க்யூ பார்த்தீங்கன்னா சி கமா டி அண்ட் ஆர் பார்த்தீங்கன்னா இ கமா எஃப். இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லோப்க்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, y2 மைனஸ் y1. y2 பார்த்தீங்கன்னா இங்கே எஃப் மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா டி டிவைடட் பை x2 மைனஸ் x1. x2 பார்த்தீங்கன்னா இ மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா சி. பாருங்கள், இதுவும் சேமாக தான் இருக்குது. ஸோ ரெண்டுத்துடைய ஸ்லோப்பும் நமக்கு சேமாக தான் இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்னா ஸ்லோப் ஆஃப் எஸ்டி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் கியூஆர் ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கிறதுனால ST இஸ் parallel to QR அப்படின்னு சொல்லிடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட்டு அவங்க நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்ததை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ செகண்டாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, இந்த லென்த் இருக்கு இல்லையா, QR லென்த்து, இந்த ST லென்த்து. ஸோ இந்த QR லென்த்தில் பாதி தான் இந்த STயோட லென்த்து அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம லென்த்து ஃபார்முலா, அதாவது டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ கியூஆருடைய லென்த்து கண்டுபிடிச்சிக்கணும், எஸ்டியோடைய லென்த்து கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா நமக்கு பாயிண்ட்ஸ்லாம் தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் கியூஆர் கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே வந்து லென்த் ஆஃப் எஸ்டி கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கியூவோடைய பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம் அண்டு ஆருடைய பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கே எஸ்ஸோடைய பாயிண்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ எஸ்ஸோடைய பாயிண்ட்டையும் டியோடைய பாயிண்ட்டும் எடுத்து எழுதிக்கோங்க. இது x1, இது y1, இது x2, இது y2. அதே மாதிரி இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இப்போ நம்ம லென்த் ஃபார்முலாவில் போட போகிறோம். ஸோ QR அப்படின்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 த ஹோல் ஸ்கொயர் plus y2 minus y1 the whole square. So square root of x2 பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே e minus x1 பார்த்திங்கன்னா c the whole square போட்டுக்கலாம். y2 பார்த்திங்கன்னா f minus y1 பார்த்திங்கன்னா d. ஸோ இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது லென்த் ஆஃப் QR. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கப்படுவது லென்த் ஆஃப் ST. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்2ன்னு சொல்லும்போது இது தானே a ப்ளஸ் இ பை 2 மைனஸ் x1 பார்த்தீங்கன்னா நமக்கு a ப்ளஸ் சி பை 2 a ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் நெக்ஸ்ட் y2 பார்த்தீங்கன்னா நமக்கு b ப்ளஸ் எஃப் பை 2 மைனஸ் y1 பார்த்தீங்கன்னா b ப்ளஸ் டி பை 2 a ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். பாருங்கள், ரெண்டுத்துக்கும் நமக்கு சேம் டினாமினேட்டர் இருக்கிறதுனால ஒரே டினாமினேட்டர் போட்டு நியூமரேட்டர் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். a ப்ளஸ் இ, இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால உள்ள சிம்பிள் சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் ஏ மைனஸ் சின்னு வந்துடும். ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் இதுவும் சேம் தான், ஒரே டினாமினேட்டர் 2 போட்டுட்டு நியூமரேட்டரில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கலாம். b ப்ளஸ் எஃப், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் சேமாக சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆகும். அப்போ மைனஸ் பி மைனஸ் டியாக மாறும். மறைக்காமல் இந்த ஹோல் ஸ்கொயரை மறைக்காமல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஏவும் கேன்சல் ஆகிடும், இங்கே பியும் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ மைனஸ் சி பை 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மைனஸ் டி பை 2 த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் வந்து நியூமரேட்டருக்கும் இருக்குது டினாமினேட்டருக்கும் இருக்குது. அப்போ இதை நம்ம வந்து பிரித்து எழுத போகிறேன். இ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா பை 4ஆக மாறிடும். இந்த ஸ்கொயர் இதுக்கு வரும்போது என்னாக்கும் 4ஆக மாறிடும். அதே மாதிரி எஃப் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர், இந்த 2க்கும் ஸ்கொயர் போட்டால் நமக்கு என்னவா மாறிடும்னா 4ஆக மாறிடும். இதுக்கும் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குதுன்னு சொல்லும் போது காமனாக நம்ம வந்து 4 வெளியே எடுக்கலாம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். அப்போ என்னன்னா நமக்கு இ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இப்போ இந்த பை 4 இருக்கு இல்லையா, அதாவது 1/4ன்னு அர்த்தம். ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது நமக்கு எப்படி வரும்னா 1/2ஆக வெளியே வந்துடும். ஸோ எப்படி எழுதலாம்னா 1/2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த நியூமரேட்டரில் இருக்கிறத மட்டும் எழுதிக்கலாம். 1/2 இன்ட்டு ரூட்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். அந்த 1/4 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது 1/2ஆக வெளியே வந்துடும். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இ மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எஃப் மைனஸ் டி த ஹோல் ஸ்கொயர், அந்த நியூமரேட்டில் இருக்கிறது மட்டும் இங்கே இருக்கும். சரி, இப்போ பாருங்கள் 1/2. இப்போ இதோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு அங்கே கிடச்சிருக்கு. அப்போ இதோடைய வேல்யூ QR இல்லையா, அப்போ QR அப்படின்னு போட்டுடலாம். இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு பதிலாக நமக்கு இங்கே QR அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே ஃப்ரம் 1 அப்படின்னு போட்டுக்கோங்க.
ஸோ இந்த லெஃப்ட் சைடு நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டி. ஸோ இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. கியூஆருடைய லென்த்தில் எஸ்டி வந்து பாதி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா therefore எஸ்டி இஸ் parallel to QR அண்ட் இதில் பாதி இருக்குதுன்னு சொல்கிறதுனால ஆஃப் ஆஃப் இட் அப்படின்னு எழுதிக்கலாம்.